ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜாவா பெராக் வீடியோ இன்றைக்கி லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நவம்பர் 12 பைக் எடுத்தேன். 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3000 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டியிருக்கேன். சென்னை டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு சென்னை அண்ட் சென்னை டு கொச்சின். இப்போ நான் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆலப்புழா அங்கே இருக்கேன். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 334 சிசி இன்ஜினு, BS6. அது மட்டும் இல்லாமல் 4 சிலிண்டர் வேல்யூ, அது டியூவல் ABS, டியூப்லெஸ் டயர் வித் டியூபு, அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்போக் அலாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் சீட்டர், பில்லியன் சீட் கிடையாது. அண்ட் வண்டி கிளாசிக் மாடல் மாதிரி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்தியன் பாபர் பைக்கு மற்ற பாபர் பைக் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் கம்மி தான். 2,30,000 தான் ஆச்சு ஆன் ரோட் ப்ரைஸ் வித் இன்சூரன்ஸ் நான் ரோட் டேக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி. பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா செம்ம லுக்கு, பர்ஃபார்மன்ஸு, ஸ்டெபிலிட்டி எல்லாமே சான்ஸே கிடையாது. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரைடை. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ரொம்ப சொல்ல மாட்டேன், லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. மோனோ சஸ்பென்ஷன் சான்ஸே கிடையாது. நீங்கள் ஒரு ஹார்ஸ் ரைடிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ வண்டி இது நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கொச்சின்லேருந்து ஆலப்புழா வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சேனல். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். சோலோ சீட்டு, சிங்கிள் சீட்டு, இந்த சீட்டோட ஃபோம் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி, சீட் குவாலிட்டி தான். பட் அந்த ஃபோம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து லாங் ட்ரைவ், ஒரு ஸ்ட்ரெச் 200 to 300 கிலோமீட்டர்ஸ், இல்லைனா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க, பயங்கரமாக பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட், ஸோ அதனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, நான் ஃபீல் நினச்சேன். பட் இது இப்போ யார் ஓட்டினாலும் எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்திருக்கலாமோ. ஏன்னா நான் வந்து இன்டர்செப்டர் ஓட்டினேன், மற்ற எல்லா பைக்கும் ஓட்டும்போது இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன கட்டர் உள்ள விட்டிங்கன்னா கூட, ஒரு சின்ன பள்ளத்தில் விட்டால் கூட உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும், கைக்கு ஷோல்டருக்கு தெரியும். மற்றபடி நான் ஹைவேஸ்லேயோ இல்லை நார்மல் நல்ல ரோட்டில் ஓட்டிங்கன்னா, மேடு பள்ளம் இல்லாத ஒரு ரோட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்டெபிலிட்டி சான்ஸே கிடையாது. டாப் 140க்கு மேலே போகுது. இன்னொன்று ஏரோடைனமிக் கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு எதிர்காலத்தில் பயங்கரமாக உங்களை பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும். சேம் டைம் வண்டியும் கொஞ்சம் பாபிள் ஆகும். ஸோ 120 வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஜாலியாக ஓட்டலாம். 140க்கு மேலே போனோம், 140 அந்த மாதிரி ரீச் ஆகணும் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஏரோடைனமிக் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ, எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பேக்கில் கொஞ்சம் நீல் பண்ணி தான் ஆகணும், இல்லை பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ரியலி சாரி, இந்த வீடியோ எடுக்கும்போது நான் ஆல்மோஸ்ட் இப்போ 6:30, ஸோ லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோ நான் டே டைமில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். மற்றபடி வண்டி பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே கிடையாது. 2,30,000க்கு ஒரு பாபர் பைக் கிடைக்குதுன்னா ஜாவா பெராக் கன்ஃபார்மாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்டர்செப்டர் பார்த்தீங்கன்னா 600cc, நான் அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா டோட்டலாக நல்ல வேரியன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வண்டியோட ஃபீச்சர்ஸு பிரகாரமே சொல்கிறேன். ஸோ அதனால் எந்த வண்டியோட இன்னொரு வண்டியோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு வண்டிக்கு அதோட இண்டிவிஜுவலிட்டி இருக்குது. ஸோ எந்த வண்டியுமே கம்பேர் பண்ணாதீங்க. அது மட்டும் தான் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நான் மோஸ்ட்லி கம்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சி தான் இந்த வண்டி எடுத்தேன். அதுவும் சிங்கிள் சீட், மொரட்டு சிங்கிளுக்கு ஏற்ற வண்டின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு குதிரையில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹார்ஸ் ரைடிங் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சில நேரத்தில் ஹைவேஸில் போகும்போது. ஏன்னா எந்த ரோடுமே ஈவனாக இருக்காது, லைட்டாக அங்கங்கே ஒரு மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த டைமில் போகும்போது ஒரு ஹார்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் இந்த வண்டியில். அது எனக்கு பெருசாக படலை. ஆனால் ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றும்போது நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 120ல் வந்துட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், நம்ம ஸ்லோ பண்ணி அதுக்காக நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக ஏற்றியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். மற்றபடி ப்ராப்ளம் கிடையாது. ஹீட்டிங், ஆமாம், வண்டி கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகும். ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹீட் ஆகும்.
நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது தயவு செஞ்சு ஷூ போட்டு ஓட்டுங்க, செருப்பு போட்டு ஓட்டாதீங்க. பிளாஸ்டிக் பேஸ் உள்ள எந்த செருப்புமே ஷூவோ எதுவுமே போட்டு ஓட்டாதீங்க, மெல்ட் ஆகும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறேன். செருப்பு போடாமல் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு மட்டும் இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா கியருக்கும் சைலன்ஸருக்கும் ரொம்ப கேப்பு, இவ்வளோ தான் இருக்கும் கேப்பு. தெரியாமல் கால் படிச்சனாலும் உங்களுக்கு பயமாக சுடும். ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜ் கிடையாது, அது டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனாலும் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் மறக்காமல் ஷூ போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போது மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்டேஷன் கிடையாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு டிப்பிக்கல் சிச்சுவேஷன், வண்டி பேக் டயர் பஞ்சர் ஆச்சுன்னா நீங்கள் லோக்கல் எங்கேயுமே ஒரு பஞ்சர் கடையில் போட்டு பஞ்சர் ஒட்டவே முடியாது, அவங்களால அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஐ எம் ரியலி சாரி கைஸ், இந்த வீடியோ நான் சீக்கிரமாக முடிச்சாகணும். எனக்கு இங்கே பெர்மிஷன் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்காக. நான் ஜஸ்ட் ஒரு 5 minutes பெர்மிஷன் கேட்டிருந்தேன், அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். பாபர் பைக் சூப்பர், ஜாவா பராக் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் ட்ரை பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமான்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கொரோனா டைம் வித்தவுட் மாஸ்க் டோன்ட் கோ எனிவேர். கேரளாவில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், வித் மாஸ்க் இல்லாமல் வெளியே வந்தீங்கன்னா ஃபைன் விழுவோம். அதனால் கேரளாவில் இருக்கிற எல்லாருக்குமே, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிக்கிறேன், மாஸ்க் இல்லாமல் வெளியே போகாதீங்க. அண்ட் டபுள் சீட் இருக்கிற பைக்கில் போகிறீங்கன்னா 2 பேருமே ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில். ஸோ அதனால் டேக் கேர், பாய்.